ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்களின் பள்ளிவாசல்கள் உயர்ந்து காணப்படும். என்ன சொல்கிறாங்க, பள்ளிவாசல் இந்த டைமில் சின்னதாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி யூடியூப்பில் வருது இல்லையா, பிரம்மாண்டமான பள்ளிவாசல், மிகப்பெரிய பள்ளிவாசல், ஆஹா பள்ளிவாசல், ஒரே நேரத்தில் 50,000 பேர், ஒரே நேரத்தில் 20,000 பேர். ரசூலுல்லாஹ் காலத்தில் இது கிடையாது. ஓலை குடிசை, லைலத்துல் கதிர், ரசூலுல்லாஹ் மழை தொழுதுட்டு இருக்கிறாங்க, மழை பெய்ஞ்சிடு, சேரு தலையில் இங்கே வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நெத்தியில் சேரு, மூஞ்செல்லாம் எல்லாம் சேரு சகதியில் உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க லைலத்துல் கதிரை முழுசாக அடைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிவாசல்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பள்ளிவாசல் உயர்ந்து காணப்படும், ஆனால் நேர்வழியில் இருந்து பாலாகி இருக்கும். அவர்களின் உலமாக்களோ, இஸ்லாமு இந்த லட்சணத்தில் இருக்கும், குரானு இந்த லட்சணத்தில் இருக்கும், மஸ்ஜிது இந்த லட்சணத்தில் இருக்கும், ஆலிமனு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்கள பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்களின் உலமாக்களோ வானத்தில் கீழ் வாழும் உயிரினங்களிலே மிக மோசமானவர்களாக இருப்பார். இந்த வானம் இருக்குல்ல, அந்த கூரை, அதுக்கு கீழே இருக்கிற டோட்டல் லிஸ்ட்டு போடு, மனுஷன், ஆடு, மாடு, குதிரை, கழுதை எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடு, இருக்கிறதுல இதுதான் ஒஸ்ட்டுங்கிறேன். எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. இன்றைக்கி நம்ம இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா லிஸ்ட்டுலேயே இதுதான் ஒஸ்ட்டுங்கிறேன். எவ்வளோ அசிங்கமான ஒரு பட்டம் இது. ஏன்னா உலமா அப்படிங்கிறவர் குரானுடைய அந்த போதனையை மக்கள்கிட்ட கற்றுக் கொடுக்குறவர்கள். அப்புறம் சொல்கிறாங்க, ஃபித்னா அவர்களில் இருந்தே தொடங்கி அவர்கள் மத்தியிலேயே சென்றடையும். அப்போ ஒரு ஆலிமுடைய வேலை என்ன, ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழப்பத்தை ஸ்டார்ட் அவங்க பண்ணுவாங்கன்றது. வெளியிலிருந்து ஒருத்தன் ஹக்கு பேசுனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஹக்கு தான் பேசுகிறாங்கன்ட்டு. உடனே அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவன் என்ன ஹக்கு பேசுறது, என்னப்பா பேசுகிறான், அப்போ அவன் பாட்டுக்கு எங்களுக்கு மரியாதையெல்லாம் பேசிட்டு நீங்கள் பார்த்து சும்மா இருக்கிறீங்கம்மா, தூண்டி விடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபித்னா அவர்களிலிருந்தே தொடங்கி அவர்கள் மத்தியில் சுற்றி வரும். இந்த ஆலிம் ஒரு ஃபித்னா போடுவார், அதை அவர் கவுண்டர் பண்ணுவார், அவருக்கு ஒன்று போடுவார், இவருக்குள்ளே வரும். ஃபித்னாவே இவங்களுடைய பொழப்பாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது மிஷ்காத்தில் 276 ஹதீஸாக இருக்குது.